எனக்கென ஏற்கனவே பிறந்த வலிவலோ இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வலிவலோ ஒளிர் சிந்தும் இரு கண்கள் உயிர் வாங்கும் சிறு இதழ்கள் என்னுள்ளே என்னுள்ளே ஏதேதோ செய்கிறதே. சார் 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 விட்டுருங்க அம்மா சார் வலிக்குது சார். டேய், உங்களுக்கு எவ்வளவு திமிரு இருந்தா இவ்வளவு பெரிய வேலையை பார்த்துட்டு நல்லா ஜாலியா வெளியே சுத்திட்டு இருப்பீங்க. சொல்லுங்கடா, வாய் திறந்து சொல்லுங்க, உங்களை அனுப்புனது யாரா? சார் யாரும் இல்ல சார், நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சுட்டு வந்து எங்களை அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்க சார். நீங்க என்ன கேக்குறீங்கன்னு எங்களுக்கு தெரியல சார். டேய், இப்போ நான் அடிச்சதெல்லாம் கம்மி, இன்னொரு முறை நீ பதில சொல்லாம இப்படியே பேசிட்டு இருந்த தோலை உரிச்சு தோரணம் கட்டிடுவேன் பாத்துக்கோ. இங்க பாடுறா, என்னை பத்தி உனக்கு தெரியாது, நீங்க தான் எல்லாம் பண்ணீங்கன்னு எங்களுக்கு ஆதாரம் இருக்குடா. ஆதாரமா? என்ன சார் சொல்றீங்க? எனக்கு புரியலையே. நாங்க எதுவுமே பண்ணல. அப்புறம் எப்படி? டேய், ஒருத்தனை லாரியில இடிச்சு கொல்ல பாத்திருக்கீங்க, உங்களெல்லாம் சும்மா விட்டுருவேனா? வாய் திறந்து பேசுங்கடா. நீங்க தான் லாரிய விட்டு ஏத்துனீங்கன்னு உங்க 2 பேர் மேலயும் கம்ப்ளைண்ட் இருக்கு. அது மட்டும் இல்ல, நீங்க தான் பண்ணீங்கன்னு எங்க கிட்ட ஆதாரமும் இருக்கு. ஒழுங்கு மரியாதையா வாயை திறந்து உண்மையை சொல்லிடுங்க. யார் உங்களை அனுப்புனா? எதுக்காக அவர் மேல லாரிய விட்டு ஏத்துனீங்க? யார் சொல்லி ஏத்துனீங்க? இந்த உண்மையை மட்டும் நீங்க சொல்லல, இந்த ஸ்டேஷன்ல இருக்க எல்லா கேஸையும் உங்க மேல போட்டு வாழ்க்கைக்கே வெளியே வராத மாதிரி பண்ணிடுவேன். தூக்குல ஏத்திடுவேன் பாத்துக்கோ. ஒழுங்கா உண்மை சொல்லிடு. சொல்லுங்கடா, எதுக்கு அவர் மேல லாரியை விட்டு ஏத்துனீங்க? சொல்லுங்கடா, சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க. சார் 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 விட்டுருங்க. அம்மா சார் வலிக்குது சார். யார் வேணும் உங்களுக்கு? என்ன கம்ப்ளைண்ட் ஏதாச்சும் கொடுக்கணுமா? என்ன கம்ப்ளைண்ட்? சார், நாங்க ஆல்ரெடி கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கோம். இன்ஸ்பெக்டர் ரவி தான் எங்களை கால் பண்ணி உடனே வர சொன்னாரு. என்னது, இன்ஸ்பெக்டர் ஐயா வர சொன்னாரா? ஆமா சார், உடனே வந்து ஸ்டேஷன்ல பார்க்க சொன்னாரு. அப்படியா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ஐயா உள்ள இருக்காரு, என்னன்னு போய் நான் கேட்டுட்டு வரேன். சரிங்க சார். அண்ணா, சொல்லு கார்த்தி, என்னண்ணா இருக்கும்? அவங்க 2 பேரையும் புடிச்சிட்டதா இன்ஸ்பெக்டர் சொன்னாரு. உண்மையை சொல்லிருப்பாங்களாண்ணா? யார் இப்படி பண்ண சொல்லிருப்பாங்கன்னே தெரியலையே. ஆமா கார்த்தி, அது எனக்கு தெரியல. யாருன்னு மட்டும் தெரியட்டும், அப்புறம் இருக்குடா அவனுக்கு. சார், உங்க 2 பேரையும் இன்ஸ்பெக்டர் ஐயா உள்ள வர சொன்னாங்க, போய் பாருங்க. செல்லுல இருக்காரு, அங்க போவீங்களாம். சரிங்க சார். சார் வாங்க. சார், இவனுங்க தானா? ஆமா மிஸ்டர் அர்ஜுன், புடிச்சதுல இருந்து தோலை உரிச்சிட்டேன். இன்னும் அவங்க வாயில இருந்து ஒரு வார்த்தை கூட உண்மை வரல. எவ்வளவு அடிச்சாலும் அப்படியே மண்ணு மாதிரி உட்காந்துருக்கானுங்களே தவிர யார் அனுப்புனாங்கன்னு உண்மையை சொல்லவே மாட்டேன்றானுங்க. டேய், உங்களுக்கு எவ்வளவு திமிரு இருந்தா என் தம்பி மேலே கைய வச்சிருப்பீங்க? அவனை இடிச்சு தள்ளிட்டு சாதாரணமா இருக்கீங்களா? டேய், நீங்க தானே எங்களுக்கு தெரியும்டா, எங்க கிட்ட ஆதாரமும் இருக்கு. ஒழுங்கா வாயை திறந்து உண்மையை சொல்லிடுங்க. உங்களை யார் அனுப்புனாங்கன்னு உங்களை பார்த்தாலே தெரியுது. உங்களுக்கும் என் தம்பிக்கும் கண்டிப்பா எந்த விரோதமும் இருந்திருக்காது. உங்க மாதிரி ஆளுங்க கிட்ட எல்லாம் அவன் முதல்ல ஃப்ரெண்ட்ஷிப் கூட வச்சுக்க மாட்டான். டேய், வாயை திறந்து உண்மையை சொல்லுங்கடா. யாருடா உங்களை அனுப்புனாங்க? எதுக்குடா எங்க தம்பியை அடிச்சீங்க? டேய், வாயை திறங்கடா. சார், திரும்பவும் சொல்றேன் சார், நாங்க தான் அவங்களை இடிச்சோம். ஆனா யாரும் சொல்லிலாம் நாங்க இடிக்கல சார். எங்களுக்கு அவர் மேல விரோதம், நாங்க தான் சார் அவர் இடிச்சோம். அடிச்சனு வெய்யே, உனக்கு என்னடா ஏன் தம்பி மேல விரோதம்? ஆமா சார், ஒரு நாள் ஹோட்டல்ல என்ன அடிச்சிட்டாரு, அதை என்னால தாங்கிக்க முடியல. அதனாலதான் அவர் மேல லாரியை விட்டு ஏத்துனேன். போதுமா? டேய், நீ பண்ண தப்புக்கு உன்னை அடிச்சா நீ உடனே அவனை கொல்லணுங்கிற அளவு முடிவெடுப்பியா? உண்மைய சொல்றா. எனக்கு தெரியும், நல்லா தெரியும். நீலாம் அந்த மாதிரி ஆளே கிடையாது. உன்னை பார்த்தாலே தெரியுது. ஒழுங்கா மரியாதையா சொல்லிடு. யார் உன்னை அனுப்புனாங்க? யார காப்பாத்துறதுக்காக இப்ப உங்க மேல பழிய போட்டுட்டு இருக்கீங்க? யாரு சொல்லி என் தம்பியை இடிச்சிங்க? வாயை திறந்து சொல்லுங்கடா. சார், நாங்க தான் சொல்றோம்ல சார், யார் சொல்லியும் பண்ணல. பாத்தீங்களா அர்ஜுன், வாயவே திறக்க மாட்டேன்றானுங்க. 2 குச்சி உடஞ்சிருச்சு, அவ்வளவு அடி வாங்கியிருக்கானுங்க. இன்னும் வாயில இருந்து ஒரு வார்த்தை கூட வர மாட்டேங்குது. ஓ, அப்படியா சார்? வாயை திறக்க மாட்டேன்றானுங்கல்ல. டோன்ட் வரி சார், இந்த மாதிரி ஆளுங்க உயிரோட இருந்து என்ன சார் பிரயோஜனம்? என் தம்பியவே கொல்ல பார்த்திருக்காங்க. இவங்களை இதுக்கப்புறமும் நான் சும்மா விடுவேனா? சார், என்ன சார் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? லாக்அப்ல ஒரு கைதி செத்து போனா உங்களுக்கு தான் சார் பிரச்சனை. அதை எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும்டா. டேய், நான் யாருன்னு தெரியுமா? நான் டாக்டர்டா. என் தம்பியவே அடிச்சு கொல்ல பாப்பீங்க, உங்களை நான் சும்மா விட்டுருவேனா? இங்க பார், உனக்கு 2 நாள் தான் டைம். அதுக்குள்ள நீ வாயை திறந்து உண்மையை சொல்லல, அதுக்கப்புறம் நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன். டாக்டரா இருந்துகிட்டு அடிச்சுதான் உன்னை கொல்லணும்லாம் இல்ல. சத்தமே இல்லாம உனக்கே தெரியாம எங்க ஊசி போடணுமோ அங்க ஊசி போட்டு உன் உயிரை எடுத்துருவேன். பாத்துக்கோ, என் தம்பியவே நீங்க கொல்ல பாத்திருக்கீங்க. உங்க மேல நான் எதுக்குடா கருணை காட்டுவேன்? இன்னும் 2 நாள் தான் டைம். அதுக்குள்ள உண்மைய நீங்க சொல்றீங்க, இல்ல 3வது நாள் இந்த உலகத்துல நீங்க உயிரோட இருக்க மாட்டீங்கடா.
போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல கூட நீங்க எப்படி செத்தீங்கன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. அந்த அளவு என்னால செய்ய முடியும். ஒழுங்கு மரியாதையா உண்மைய நீங்களே சொல்லிடுங்க. இல்ல நான் சொன்ன மாதிரி 3வது நாள் நீ இந்த உலகத்துல உயிரோட இருக்க மாட்டீங்கடா. என்ன மிஸ்டர் அர்ஜுன், எவ்வளவோ அடிச்சு பார்த்தாச்சு, உண்மையை சொல்லவே மாட்டேன்றானுங்க. ஆனா நல்லா தெரியும் இவனுக்கு பின்னாடி வேற யாரோ இருக்காங்க. வேற யாரோ கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன்னால தான் இவனுங்க அந்த முயற்சியே பண்ணிருக்காங்க. ஆமா சார், ஆனா நீங்க வேணா பாத்துட்டே இருங்க. இன்னும் 2 நாளுக்குள்ள தானா அலறி அடிச்சு ஓடி வந்து உங்ககிட்ட உண்மையை சொல்றாங்களா இல்லையான்னு. எப்படி சொல்றீங்க மிஸ்டர் அர்ஜுன்? இவ்வளவு நேரம் அடி அடி நடிச்சிருக்கேன், வாயை திறக்கல அவனுங்க. இல்ல சார், இப்ப நான் சொல்லிட்டு வந்திருக்கேன்ல, 3வது நாள் அவங்க இந்த உலகத்துல இருக்க மாட்டாங்கன்னு அவனுங்க நினைச்சிருப்பாங்க சார். அடிப்பாங்க, ஜெயில போடுவானுங்கன்னு. ஆனா உயிர் போகுன்னு அவங்க எதிர்பார்க்கல. நான் கிளியரா பேசிட்டு வந்திருக்கேன் சார். நீங்க வேணா பாருங்க, இன்னும் 2 நாளைக்குள்ள தானா அவனுங்களே உங்ககிட்ட உண்மையை சொல்லுவானுங்க. பட் இது ஒர்க் அவுட் ஆகுமான்னு எனக்கு தெரியல. யாருன்னு கண்டிப்பா கண்டுபிடிக்கணும். ஏதோ பெரிய ஆளுங்க தான் இருக்கிற மாதிரி தோணுது அர்ஜுன். ஆமா சார், அண்ணா சொன்ன மாதிரி கண்டிப்பா அவனுங்களே உண்மை சொல்லுவானுங்க. ஓகே மிஸ்டர் அர்ஜுன் அண்ட் கார்த்திக், கண்டிப்பா நீங்களும் பிஸியா தான் இருந்திருப்பீங்க. எப்படியாச்சும் இன்னைக்கு உண்மை தெரிஞ்சிடும்னு நினைச்சேன். ஆனா இவனுங்க என்ன அடிச்சாலும் சொல்ல மாட்டேன்றானுங்க. கூடிய சீக்கிரம் உண்மையை வாங்கிட்டு உங்களுக்கு நான் கால் பண்றேன். ஓகே சார், கண்டிப்பா 2 நாள்ல உண்மை தெரிஞ்சிடும் சார். நாங்க போயிட்டு வரோம். ஓகே. அனிதா, எப்படிடா இருக்க? நல்லா இருக்கியா? எனக்கு என்னம்மா, நான் நல்லா இருக்கேன். ஆமாம்மா, என்ன இன்னைக்கு திடீர்னு கோவிலுக்கு இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க? அப்புறம் அன்னதானத்துக்கு 5000 ரூபாய் காசெல்லாம் கொடுத்துருக்கீங்க. அது ஒன்றும் இல்லடா அனிதா, அது ஆதி மாப்பிள்ள ஹாஸ்பிட்டல்ல இருந்தாரு பத்தியா? அப்போ உயிருக்கு போராடிட்டு இருக்கப்போ நான் இந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டேன். அப்போ இந்த மாதிரி 5000 அன்னதானத்துக்கு கொடுக்கறதா வேண்டிக்கிட்டேனா, நானும் இன்னைக்கு போலான்னு டெய்லி தள்ளி தள்ளி போயிட்டே இருந்துச்சு. அதனாலதாம்மா இன்னைக்கு கோவிலுக்கு வந்துடணுமேனு வந்துட்டேன். அதான் சரி நீயும் லீவ்ல இருந்தீனா வர சொல்லலாமேன்னு வர சொன்னேன். ஓ அப்படியா, சரிம்மா. அம்மா, இன்னைக்கு சாயந்தரம் நானும் அவரும் நம்ம வீட்டுக்கு வரோம்மா. வந்து 1 வாரம் அங்கதான் தங்க போறோம். என்னடா அனிதா சொல்ற? ஆமாம்மா, எனக்கு என்னமோ தெரியல, உங்ககிட்ட தங்கணும், உங்க கூட இருக்கணும்னு தோணிட்டே இருந்துச்சு. அவர்கிட்ட நான் மட்டும் போயிட்டு வரேன்னு தான் சொன்னேன். அவருதான் இல்ல நானும் வரேன், 1 வாரம் போய் தங்கிட்டு வரலான்னு சொன்னாரு. அதாம்மா இன்னைக்கு சாயந்தரம் நாங்க அங்க நம்ம வீட்டுக்கு வரோமே. என்ன அனிதா, இப்பவா? ஏம்மா இப்பக்கு என்ன? ஏன் நாங்க அங்க வர்றது உங்களுக்கு பிடிக்கலையா? என்னடா அனிதா, நீ வர்றது நான் எப்படி வேண்டான்னு சொல்லுவேன்? எனக்கு இருக்கிறது 2 பிள்ளைங்க தான். மூத்தவன் புருஷன் கூட வந்து அப்பப்ப நம்ம வீட்டுல தங்கணும்னு அம்மா காசு இருக்காதா சொல்லு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இருந்தாலும் அனிதா, அம்மா என்னடா இப்படிலாம் சொல்றேன்னு கவலைப்படாத. நீ வந்து தங்கு, வேண்டான்னு சொல்லல. ஆனா இப்ப வேண்டாண்டா, இன்னும் ஒரு கொஞ்ச நாள் ஆகட்டும். அதுக்கப்புறம் வந்து நீ எவ்வளோ நாள் வேணாலும் தங்கு. அம்மா உன்னை எதுவுமே சொல்ல மாட்டேன். மா, அப்போ நாங்க இன்னைக்கு வர வேண்டான்னு சொல்றீங்களா? ஆமாம்மா, இன்னைக்கு வேண்டாண்டா. உனக்கே தெரியும், நீ இருக்கிறது கூட்டு குடும்பம்டா அனிதா. அங்க ஆதி மாப்பிள்ள பாவம் உடம்பு சரியில்லாம வீட்டுல இருக்காரு. அது மட்டும் இல்ல, கையலுக்கு அப்பன்னாக்கெல்லாம் அங்க கல்யாண பேச்சு ஆரம்பிச்சு கல்யாண வேலை போயிட்டு இருக்கு. இந்த டைம்ல நீயும் மாப்பிள்ளையும் வந்து 1 வாரம் நம்ம வீட்டுல இருந்தா அவங்க எதுவும் நினைக்க மாட்டாங்க தான்டா. இருந்தாலும் நீ அந்த வீட்டு மருமக, இந்த மாதிரி விஷயத்துலலாம் நீ அங்க வேலை செய்யணும்ல. அதனாலதான் அம்மா சொல்றேன், அவங்க கல்யாணம்லாம் நல்லபடியா முடியட்டும், ஆதி மாப்பிள்ள நல்லபடியா நடக்கட்டும். அதுக்கப்புறம் நீ வந்து தங்குடா. அம்மா என்னடா இப்படி சொல்ற நினைக்காதம்மா. நீ இருக்கிற குடும்பம் கூட்டு குடும்பம். அந்த இடத்துல எல்லா விஷயத்துக்கும் நீ இருக்கணும். ஏன்னா நீ அந்த வீட்டு மருமக. சொன்னா புரிஞ்சுக்கோடா. அம்மா, நீங்க சொல்றது புரியுது. சரிம்மா. என்னாச்சு? சரின்னு மட்டும்தான் அனிதா குட்டி சொல்றா. ஆனா மூஞ்சே மாறிடுச்சே. இங்க பாருடா அனிதா, அம்மா எப்பவும் நல்லதுக்கு தான் சொல்லுவேன். இருக்கிற குடும்பத்துல அந்த குடும்பத்து மருமகளாவும் நம்ம நடந்துக்கணும், சரியா? அதனால நீ வந்து தங்க வேண்டாம்லாம் அம்மா சொல்லல. இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும், கல்யாணம்லாம் முடியட்டும். அதுக்கப்புறம் வந்து எவ்வளோ நாள் வேணாலும் நீ தங்க, சரியா? சரிங்கம்மா, எனக்கு புரியுதுமா. நீங்க சொல்ற மாதிரி இதெல்லாம் நான் யோசிக்கவே இல்லைல்ல. இதுக்குதான் அம்மா வேணுங்கிறது. சரிம்மா. ஆனா ஒண்ணு, கல்யாணம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் வந்து அங்க தங்குவேன். அப்ப வேண்டான்னு சொல்ல மாட்டேன்ல? அதெல்லாம் சொல்ல மாட்டேன்டா தங்கம். என் அனிதா குட்டிக்கு இல்லாத உரிமையா சொல்லு. எப்பவும் என் பிள்ளை இதே மாதிரி சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கணும். என்னடா அம்மா இப்படி கேக்குறேன்னு நினைக்காத அனிதா. நீ சந்தோஷமா இருக்க தானே? மாப்பிள்ள உன்னை நல்லா பாத்துக்கிறாரு தானடா?
ஆமாமா, நான் சந்தோஷமா இருக்கேன். உங்க மாப்பிள்ள என்ன நல்லா பாத்துக்கிறாரு. போதுமா? அது போதும்டா எனக்கு. அது போதும். தீபாராதனை எடுத்துக்கோங்கம்மா. சரிங்க சாமி. இன்னைக்கு ஐயாவும் வந்திருக்கேளே, எடுத்துக்கோங்க. ஆ ஏய் சாந்தி, சாமி கும்பிட்டுட்டியா? கிளம்பலாமா? என்னங்க நீங்க இப்பதானே கோவிலுக்கு வந்தோம், அதுக்குள்ள வந்த உடனே கிளம்பலாமா கிளம்பலாமான்னு கேட்டுட்டு இருக்கீங்க. கோவிலுக்கு வந்தா நிம்மதியா சாமி கும்பிட்டுட்டு மனசுக்கு நிறைவா கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போனோம். அதை விட்டுட்டு இங்க வந்து அறக்க பறக்க போனா எப்படிங்க? சரி வாங்க, கோவிலை சுத்திட்டு கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இருந்துட்டு போலாம். இன்னைக்கு என்ன புதுசா இருக்கு? எப்ப பார்த்தாலும் நீ மட்டும் தானே வருவ. இன்னைக்கு என்னன்னா நீங்களும் வரணும்னு என்னையும் இழுத்துட்டு வந்துட்டு இங்க பேசுறா பேச்சு. இப்பவும் நான் மட்டும்தான் வருவேன். ஆனா நம்ம பிள்ளைக்கு நல்லபடியா ஒரு சம்மந்தம் அமைஞ்சிருச்சுன்னா கோவிலுக்கு வரேன்னு வேண்டியிருந்தேன். இப்ப பாருங்க, நம்ம பிள்ளைக்கு கல்யாணம் முடிவு பண்ணியிருக்கோம். அப்படி இருக்கப்ப அந்த அம்மனை வந்து பார்த்துட்டு போகணும்னு தோணாதா? அதுக்குதான் உங்களையும் கூட்டிட்டு வந்தேன். ஒரு நாள் பிள்ளைக்காக கோயிலுக்கு வந்தா ஒன்னும் குறைஞ்சிட மாட்டீங்க. வாங்க. என்னைக்கு நான் சொல்றத நீயும் உன் புள்ளையும் கேட்டிருக்கீங்க? உங்களுக்கு என்ன தோணுதோ அதை தானே செய்வீங்க. பா, கோவிலுக்கு வந்திருக்கோங்க. இங்க மனசு நிம்மதியா இருக்கிறதுக்கு தான் வரது. வாங்க. சரிடா அனிதா, அம்மா கிளம்பட்டுமா? இப்ப கிளம்புனா தானடா வீட்டுக்கு போற பஸ்லயே போயிடலாம் பாரு. மினி பஸ் இருக்கும். அம்மா இப்ப கிளம்பட்டுமா? என்னம்மா சொன்னா கூட கேட்க மாட்டேன்றீங்க. வீட்டுக்கு வாங்கம்மா. சாயந்தரம் அவர் கொண்டு போய் உங்களை விட்டுட்டு வருவாரு. தனியா இந்த வெயில்ல பஸ்ல வர போகணும்னு சொல்றீங்க. என்னடா அனிதா, அம்மாக்கு தனியா போறது வரதெல்லாம் புதுசா என்ன? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எதா இருந்தாலும் அம்மா பாத்துக்கிறேன். சரியா, கிளம்பலாமா? நீ எப்படிடா போற? மாப்பிள்ள வருவாரா? இல்லம்மா, அவருக்கு ஒரு மீட்டிங் இருக்கு. அவரு வரேன்னு தான் சொன்னாரு. நான் தான் ஆட்டோல வந்துடுறேன்னு சொன்னேன். நானும் அப்படியே ஆட்டோ பிடிச்சு கிளம்பிடுறேம்மா. சரிடா, கிளம்பலாமா? இது லக்ஷ்மி. அட, பாக்குறதுக்கு அனிதாதான். அனிதா அம்மா, நல்லா இருக்கீங்களா சாந்தி? நாங்க நல்லா இருக்கோம் லக்ஷ்மி. உங்களெல்லாம் இங்க பாப்போம்னு எதிர்பார்க்கவே இல்லை. எப்படியோ கோவில்ல சந்திச்சிட்டோமே. ஆமா சாந்தி, அது ரொம்ப நாளா கோவிலுக்கு வரணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். இன்னைக்குதான் அமைஞ்சிச்சு பாருங்க. அதான் பிள்ளைக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன். அவளும் வரேன்னு வந்தா. ஓ அப்படியா? சரி சரி, வாங்க வீட்டுக்கு போலாம். இல்ல சாந்தி, பரவாயில்ல. எனக்கு டைம் ஆச்சு பாத்தீங்களா? ஊருக்கு போற பஸ்ல போனேன்னா மினி பஸ் பிடிச்சேன்னா பஸ்லயே போய் வீட்டுக்கிட்டே இறங்கிடுவேன். அதான் வீட்டுக்கு கிளம்புறேன். அட என்ன லக்ஷ்மி, நீங்க எப்ப கூப்பிட்டாலும் வீட்டுக்கு வர மாட்டேன்றீங்க. எப்பதான் வீட்டுக்கெல்லாம் வர்றது? அனிதா, நீயாச்சும் சொல்லணும்லடா அம்மா கிட்ட. அட நீங்க வேறம்மா, இப்ப நம்ம வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிடுறேன், அதுக்கே வரமாட்டேன், நான் வீட்டுக்கு கிளம்புறேன் நிக்கிறாங்க. என்னம்மா சொல்றது? இல்ல சாந்தி, வீட்ல கொஞ்சம் வேலை இருக்கு, அதான். சரி சரி, இப்போ நீங்க தப்பிச்சிட்டீங்க. ஆனா இன்னும் கொஞ்ச நாள்ல கழிச்சு நம்ம சூர்யாக்கு கல்யாணம் வச்சிருக்கோம். எல்லாமே அனிதா சொல்லியிருப்பா. அப்போ நீங்க தப்பிக்க முடியாதுல்ல. என்னதான் இருந்தாலும் சூர்யா உங்களுக்கும் புள்ளன்னு சொல்லியிருக்கீங்க. சோ புள்ள வீட்ல வந்து தங்கிதான் ஆகணும். ஞாபகம் இருக்கட்டும் உங்களுக்கு. கல்யாணத்துக்கு போய் வராம இருப்பேனா சாந்தி? என்னதான் இருந்தாலும் சூர்யாவை என் பிள்ளையாதான் நினைக்கிறேன். அவன் கல்யாணத்துக்கு வராம இருப்பானா? எங்களுக்கு யாருமே இல்லைன்னு நாங்க தனி மரமா நின்னப்போ என் புள்ள கல்யாணமே நடக்குமா நடக்காதான்னு நினைச்சப்ப கூட நான் இருக்கேம்மா, நான் தான் அனிதாக்கு அண்ணான்னு வந்து நின்னவரு. அது எப்படி என்னால மறக்க முடியும்? அந்த தம்பி என்னதான் இருந்தாலும் எனக்கும் பையன் மாதிரிதான். கண்டிப்பா சூர்யாவோட கல்யாணத்துக்கு நான் கண்டிப்பா வருவேன் சாந்தி. அப்பனே இல்லாம வளர்ந்த பிள்ளைங்க தான் என் பிள்ளைங்க. அவனுக்கு எல்லா விஷயத்துக்கும் அண்ணாவா நான் இருப்பேன்னு வந்து நின்னா பாத்தீங்களா? அப்பவே நான் முடிவு பண்ணிட்டேன், சூர்யாவும் எனக்கு ஒரு புள்ளதான்னு. அப்ப சரி. சரிங்கம்மா, அம்மாக்கும் பஸ்க்கு டைம் ஆச்சு, கிளம்புறேன்னு சொல்றாங்க. நானும் அப்படியே வீட்டுக்கு கிளம்புறேம்மா. அம்மா சரி பஸ்ல போவாங்க, நீ எப்படி போவ? கார்த்திக் வரானா என்ன? இல்லம்மா, அவர் ஏதோ மீட்டிங் இருக்குன்னு போயிருக்காரு. நான் ஆட்டோல தாமா போனோம். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், வா நானே கொண்டு போய் வீட்டுல விடுறேன். நாங்க இருக்கப்போ நீ எதுக்கு பிள்ளை ஆட்டோல போனோம்? நாங்க 2 பேரும் தான் வந்திருக்கோம்ல. நாங்க உன்னை கொண்டு போய் வீட்டுல விட்டுட்டு அப்புறமா நாங்க வீட்டுக்கு போலாம். இல்லம்மா பரவாயில்ல, உங்களுக்கு எதுக்கு சிரமம்? நான் ஆட்டோல போயிடுவேம்மா. அனிதா சொன்னா கேட்கணும், வா நான் கொண்டு போய் வீட்டுல விடுறேன். சரிங்கம்மா. என்னங்க? அப்பா நித்யா, என்னால சாப்பிடவே முடியல. நீ பாட்டுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்க. எங்க ஒரு ஆப்பிள் கூட சாப்பிடலன்னா எப்படி? 2 பீஸ் தான் சாப்பிட்டீங்க, மீதி ஃபுல்லா அப்படியே தான் இருக்கு.
சாப்பிட முடியல நித்யா. உடம்புக்கு கொஞ்சமாச்சும் ஸ்ட்ரென்த் வேணும். பழம்லாம் நிறைய சாப்பிட சொல்லி டாக்டர் சொல்லியிருக்காங்க. அதனால எல்லா பழமும் கொடுத்து தான் செய்வேன். நீங்க சாப்பிட்டு தான் ஆகணும், சரியா? நீங்க தானே சொன்னீங்க ரூம்குள்ளே இருக்கிறது பிடிக்கல, இந்த மாதிரி வெளியே வந்தா நல்லா இருக்கும்னு. அதுக்கு தானே உங்களை கார்டனுக்கு கூட்டிட்டு வந்தேன். இங்க வந்து இப்படியே இருந்தா எப்படி? அது ஓகே தான். இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் நித்யா நல்லா இருக்கு. அப்படியே சிலு சிலுன்னு காத்து சூப்பரா இருக்கு தெரியுமா? ரூம்லயே என்னமோ மாறி இருந்துச்சு. எதுக்குடி சிரிக்கிற? இல்ல, 1 மந்தே உங்களால இப்படி இருக்க முடியலையேன்னு நினைச்சு சிரிக்கிறேன். கவலையே படாதீங்க. இன்னும் ஒரு 3 மந்த்ஸ் தான். அதுக்கப்புறம் நடக்க ஆரம்பிச்சுட்டு ரெகுலரா ஸ்கூலுக்கு போக ஆரம்பிப்பீங்க. அப்பெல்லாம் இந்த மாதிரி ஃப்ரீயா இருக்கணும் நீங்க நினைச்சா கூட உங்களுக்கு டைம் இருக்காது. அது என்னமோ கரெக்ட் தான். நிஜமா இருக்க முடியல தெரியுமா? அதான் தெரியுதே. அப்புறம் நித்யா, அம்மா ஃபோன் பண்ணாங்களா? பேசுனியா? இப்ப கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஃபோன் பண்ணாங்கங்க. நீங்க எப்படி இருக்கீங்கன்னு கேட்டுட்டே தான் இருக்காங்க. சரி சரி, பயப்பட வேண்டாம்னு சொல்லு. நான் ஜாலியா நல்லா இருக்கேன்னு சொல்லு. ம். ஆமா, அபி எங்க? அவள ஆளையே காணோம். அவ இருந்தா இன்னும் நல்லா இருக்கும். ஜாலியா விளையாடிட்டு இருப்பா. அண்ணிங்கெல்லாம் காணோம். அதுவாங்க, அபி தூங்கிட்டு இருக்கா. அனு அக்கா இப்பதான் எல்லாருக்கும் டீ போடுறேன்னு போனாங்க. அனிதா அக்கா இப்பதான் கோவிலுக்கு போயிட்டு வந்தாங்க. ஓ, அப்ப எல்லாரும் பிஸி. ஏ நித்யா, நீயும் கொஞ்ச நேரம் படுத்து தூங்கலாம்ல? என்ன? அப்புறம் என்ன நித்யா, நானும் உன்னை பார்த்துட்டு தான் இருக்கேன். என்னை பார்த்துக்கணும்னு எவ்வளவு வேலை பண்ணிட்டு இருக்க. என்னை முழுசா பார்த்துக்கிறது நீதான். நான் தூங்குறப்பதான் தூங்குற, நான் முழிக்கிறப்ப முழிச்சிடுற. எனக்கே தெரியும், நைட்லாம் எனக்கு பெயின்னால நிறைய தூக்கமே வர மாட்டேங்குது. நான் எப்போ முழிச்சு பார்த்தாலும் நீ முழிச்சிட்டு தான் இருப்ப. எனக்கு கால் அமுக்கி விடுறது, கை அமுக்கி விடுறதுன்னு என் பக்கத்திலே இருப்ப. இப்படி ரெஸ்ட் எடுக்காம இருந்தா உன் உடம்பு என்னமா ஆகும்? நானாச்சும் பகல்ல டேப்லெட் போடுறதுனால தூங்கிடுறேன், நீ பகல்லையும் தூங்க மாட்டேன்ற. இப்படியே இருந்தா எப்படி நித்யா? கொஞ்ச நேரமாச்சும் தூங்கணும்ல. அதனால நீயும் பகல்ல படுத்து கொஞ்ச நேரம் தூங்கு. எங்க பகல்ல போய் எப்படி தூங்குறது? எனக்கு அதெல்லாம் தூக்கம் வரல. அதான் சில டைம் அசதியா இருந்தா நான் தூங்குறேன்ல. எனக்கு இதுல எந்த கஷ்டமும் இல்ல. தேவையில்லாம எதையும் யோசிக்காதீங்க. என்ன நித்யா இப்படி இருக்க? எனக்கே தோணுது எப்பதான் சீக்கிரமா உடம்பு சரியாகுமோன்னு இருக்கு தெரியுமா? ம் ஆமா, என் உடம்பு சீக்கிரமா சரியானா நீயும் நார்மல் ஆயிடுவல்ல. இப்படி முழிச்சு என்னை பாத்துக்கணும்னு இல்லல்ல. நீ உன்னோட ஒர்க்கை கரெக்டா பண்ணுவல்ல. எனக்கு ஏதோ ஒரு மாதிரி கில்ட்டியாவே இருக்கு தெரியுமா? இங்க பாருங்க, உங்ககிட்ட நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். திரும்ப திரும்ப இப்படியே பேசிட்டு இருந்தீங்க, அப்புறம் எனக்கு நல்ல கோவம் வந்துடும். அப்படியா? நித்யாக்கு கோவம்லாம் வருமா? எங்க கோவப்படு, நானும் பாக்குறேன். இதுவரையும் நீ கோவப்பட்டு நான் பார்த்ததே இல்ல நித்யா. எங்க எங்க கோவப்படுறீ, நானும் பாக்குறேன். இப்ப கோவப்படுறேன். இருங்க. ஆமா, உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நான் தான் சொல்லிட்டே இருக்கேன்ல என் பேச்ச கேட்கணும்னு. நீங்க என்னன்னா உங்க இஷ்டத்துக்கு பேசிட்டே போனீங்கன்னா எனக்கு அவ்வளவுதான், அடிச்சிருவேன் பாத்துக்கோங்க. நல்லா சமாளிக்கிறடி. ஆமா, யாராச்சும் சிரிச்சுட்டே கோவப்படுவாங்களா நித்யா? இதுவரையும் நான் யாரையும் அப்படி பார்த்தது இல்லப்பா. ஃபர்ஸ்ட் டைம் என் பொண்டாட்டி தான் சிரிச்சுக்கிட்டே கோவப்படுறா பாத்துக்கோயேன். ஏங்க, என்ன கிண்டல் பண்றீங்களா? இல்ல நித்யா, சுண்டல் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா சும்மா சொல்லக்கூடாது நித்யா. உன்கிட்ட பேசினா என் மைண்ட் அவ்வளோ ரிலாக்ஸ் ஆயிடுது. கொஞ்ச நேரத்துல நான் சிரிச்சிடுறேன். எந்த மூட்ல வந்தாலும் உன்கிட்ட கொஞ்ச நேரம் பேசினா போதும். எப்பவும் என் பொண்டாட்டி இதே மாதிரி சிரிச்ச முகத்தோட இருக்கணும். இப்படி இருந்தாதான் என் நித்யா அழகா இருக்கா. திரும்பவும் அழக்கூடாது, சோகமா இருக்க கூடாது, சரியா? எப்பவும் இதே மாதிரி இருப்பல்ல? கண்டிப்பாங்க. உங்களுக்கு நான் சிரிச்சாதானே பிடிக்கும். அதனால இனிமே எப்பவும் உங்க முன்னாடி நான் சிரிச்சுட்டே தான் இருப்பேன். போதுமா? ஏய், ஏன் முன்னாடி மட்டும் இல்ல, எப்பயுமே சிரிச்சுட்டு தான் இருக்கணும். அப்பதான் மைண்ட் ரிலாக்ஸா இருக்கும், அழகா இருப்ப, சரியா? சரி, இப்பவாச்சும் சாப்பிடுறீங்களா? ம்